மல்லி ஏற்கனவே இந்த ராஜி சதித்திட்டம் போட்டு விஜயை இப்போது ஜெயிலுக்குள்ள அனுப்பிட்டா. விஜயை வெளியே கொண்டு வரத்துக்கு வழியே தெரியலை. எங்கே பார்த்தாலும் நமக்கு பெரிய பெரிய ஆபத்தாக வந்து சேர்ந்துட்டுருக்கு. பெரியம்மாவுக்கு வேறு இப்போது அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. இன்னும் கண் முழிக்கவே இல்லை. கடவுள் ஏன் தான் நமக்கு மட்டும் இப்படி சோதனையை கொடுத்துட்டே இருக்காரு? நான் அப்படி யாருக்கு என்ன பாவம் பண்ணேன் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க மல்லி. அப்போ தான் டாக்டர் வராங்க. அன்னப்பூர்ணி செக் பண்ணி வந்துட்டு ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, கண் முடிச்சிட்டாங்க, இனி எந்த ஆபத்தும் இல்லை. அவங்களுக்கு தலையில் அடிப்பட்டதில் ஒருவேளை அவங்க கோமாவுக்கு போயிருப்பாங்களோ இல்லை சுயநனவை இழந்துருவாங்களோ அப்படின்னு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஆனால் கடவுள் புண்ணியத்தில் அவங்களுக்கு அப்படி எதுவுமே ஆகலை. உங்கள் பெரியம்மா ரொம்ப நல்லா இருக்காங்கம்மா, நீ போய் பார்க்கலாம் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. மல்லியை போயிட்டு பெரியம்மாவை பார்க்குறாங்க. பார்த்துட்டு பெரியம்மா அப்படின்னு சொல்லி மல்லி பயங்கரமாக அழுகுறாங்க. அண்ணன் உடனே ஏ புள்ள மல்லி, ஏன் புள்ள இப்படி அழுகுற, என்ன பயந்துட்டியா, எனக்கு அதெல்லாம் ஆயிடுன்னு சொல்லிட்டு, இங்கே போகிற புள்ள அதெல்லாம் எனக்கு ஒன்றுமே ஆகாது, நீயும் விஜய் தம்பியும் சேர்ந்து சந்தோஷமாக வாழணும், 2 பேரும் ஏன் ஒரு குழந்தை பெற்றுக்கணும், அதை நான் பார்த்துட்டு தான் என் கண்ணை மூடுவேன், புரியுதா? அது வரைக்கும் எனக்கு சாகலாம் வராது புள்ள, நீ ஒன்றும் அழுகாத. இல்லை பெரியம்மா, இப்போல்லாம் பேசாதீங்க பெரியம்மா, எனக்கு கடைசி வரைக்கும் நீங்கள் கூட வேணும் பெரியம்மா. ஏன்னா எனக்கு எப்போதுமே ஆறுதலாக இருக்கிறது நீங்கள் மட்டும்தான் பெரியம்மா. எப்போதுமே நீ சொல்லுவீங்கல்ல எனக்கு அம்மா மாதிரின்னு சொல்லிட்டு, உண்மையிலேயே நான் உங்களை அம்மா மாதிரி தான் பெரியம்மா பார்க்குறேன். நீங்களும் இல்லைனா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு மல்லி அழுகிறாங்க. அண்ணன் பொண்ணு சரி புள்ள, அழாத புள்ள, நான் தான் சொல்கிறேன்ல எனக்கு ஒன்றுமே ஆகலை புள்ள அப்படின்னு இங்கே அண்ணன் பொண்ணி சமாதானப்படுத்துகிறாங்க. மல்லி ஒன்று சரி பெரியம்மா. ஏன் புள்ள விஜய் தம்பி எங்கே, என்னாச்சு விஜய் தம்பிக்கு, விஜய் தம்பி வரலையா? பெரியம்மா உங்களுக்கு விஷயமே தெரியாது, அதை பற்றி சொல்லலான்னு தான் போனேன், அதுக்குள்ளே தான் உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. எனக்கு என்னமோ இது கூட எனக்கு சந்தேகமாக இருக்குது பெரியம்மா, இதெல்லாம் அவளோட வேலையாக தான் இருக்குமோன்னு தோணுது பெரியம்மா. என்ன பண்ண சொல்கிற, அவளோட வேலைனா யார் சொல்கிற நீனு? வேறு யார் பெரியம்மா, அந்த ராஜேஸ்வரி தான். ஏன் புள்ள அவள் என்ன பண்ணா? இல்லை பெரியம்மா, நாம் நினைக்கிற மாதிரி ராஜேஸ்வரி கெட்டவ கிடையாது, அவள் மிகப்பெரிய சதிகாரி பெரியம்மா. அவள் என்ன காரியம் பண்ணியிருக்கா தெரியுமா? அவள் தான் கம்பெனியில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் காரணம். அவள் தான் ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி கம்பெனி அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தில் எல்லாத்தையும் திருடி கம்பெனி அக்கௌண்ட்டில் பணமே இல்லாமல் போனதுக்கப்புறமா விஜய் மூலிமா செக்கை அந்த இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களே அவங்களுக்கெல்லாம் அனுப்பி அது மூலிமா அந்த இன்வெஸ்டர்கள்ட்ட பேசி போலி செக்கை கொடுத்துருக்கான்னு சொல்லி போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி இப்போ விஜயை உள்ளே தள்ளியிருக்கா. அதோட விஜயை இன்னும் 2 வருஷத்துக்கு வெளியே வர விடாமல் பார்த்துக்க போகலாம். அதுக்குள்ளே விஜய்கிட்ட இருக்க எல்லா சொத்தையும் அவள் பேருக்கு மாற்ற போகலாம். அவள் பெருசாக திட்டம் போட்டுட்ருக்கா பெரியம்மா. நமக்கு தான் தெரியல, நாம் இத்தனை நாள் வரைக்கும் அவள் சரியில்லாதவ, அவள் ஒரு கெட்ட எண்ணம் பிடிச்சவன்னு நினச்சோம். ஆனால் அவள் என்ன மட்டும் கெட்டதில்லை, மொத்தமாகவே அவள் ரொம்ப ரொம்ப மோசமானதாக இருக்கா பெரியம்மா. அதை பார்த்துட்டு நான் விஜய்கிட்ட சொல்கிறான்ட்டு போனேன். அப்போ தான் உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு. எனக்கு என்னமோ நான் விஜய்கிட்ட போய் செய்யக்கூடாது அப்படின்னு அவள் தான் திட்டம் போட்டு இப்படிலாம் பண்ணியிருப்பான்னு தோணுது பெரியம்மா. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது பெரியம்மா. இங்கே பாரு புள்ள, இப்போ எதுக்கு அழுகிற? எனக்கு அவளை பற்றி முன்னாடியே தெரியும் புள்ள, அவள் நல்லவ கிடையாதுன்னு தெரியும். ஆனால் அவள் கூட போன தம்பிக்கே இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கல. இது கொஞ்சம் எனக்கே அதிர்ச்சியாக தான் இருக்க புள்ள. பரவாயில்ல, ராஜேஸ்வரி இந்த அளவுக்கு கெட்டவா இருக்காளே, அதை உனக்கு தெரிஞ்சிருக்கே புள்ள, அது வரைக்கும் சந்தோஷம்தான். ஏன்னா நீ வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினப்ப, எல்லாரையும் நல்லவனு நினப்ப. ஆனால் உனக்கே ராஜேஸ்வரியுடைய உண்மையான முகம் தெரிஞ்சு போச்சே. பரவாயில்ல புள்ள, இப்போ என்ன விஜய் தம்பிக்கு இந்த உண்மை தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக எல்லா பட்சம் சரியாயிடும். ஆனால் எப்படி பெரியம்மா நம்புவார் அவர் நம்ப மாட்டார் பெரியம்மா. இப்போ என்ன புள்ள உனக்கு பிரச்சனை? அந்த ராஜேஸ்வரியுடைய உண்மையான முகத்தெரிய கிழிச்சு விஜய் தம்பிக்கு தெரியப்படுத்தணும், அவ்வளோதானே? வீடுப்புள்ள பார்த்துக்கலாம். நீ போயிட்டு எனக்கு ஜில்லுன்னு ஒரு ஜூஸ் மட்டும் வாங்கிட்டு வா, அதுக்குள்ளே உன் பிரச்சனை தான் சரி பண்ணி வைக்கிறேன். என்ன பெரியம்மா சொல்கிறீங்க? என்னாச்சு பெரியம்மா உங்களுக்கு? என்ன புள்ள தலையில் அடிப்படத்தில் பெரியம்மாவுக்கு எதுவும் பைத்தியம் முடிச்சிச்சான்னு பார்க்குறியா? இங்கே பாரு புள்ள, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் ஆகலை, புரியுதா? நீ போய்ட்டு ஒரு ஜூஸ் மட்டும் வாங்கிட்டு வாயேன் போயேன் அப்படின்னு மல்லி அனுப்புகிறாங்க அண்ணன் பொண்ணி. அங்கே பார்த்தா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு ஃபோன் வருது. அந்த ஃபோனில் இது மாதிரி உள்ளே இருக்கிற விஜயோடைய பொண்ணு வெண்பா அடிப்பட்டு இப்போது ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. இந்த ஹாஸ்பிட்டலில் தான் வெண்பா இருக்கா, உயிருக்கு ஆபத்தான நிலைமையில் இருக்கா. நீங்கள் உடனே கிளம்பி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, இல்லைனா அந்த குழந்தைக்கு எதனா ஆகிடும் அப்படின்னு ஒரு ஃபோன் வருது. அதே மாதிரி இங்கே ராஜேஸ்வரிக்கும் ஒரு கால் வருது. அதில் இது மாதிரி விஜய்க்கு திடீர்னு உடம்பு சரியில்லை, இந்த ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்கோம், நீங்கள் உடனே வெண்பா அழைச்சிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் வந்துடுங்க, பாவம் விஜய் தான் குழந்தைய பார்க்கணுன்னு ஏங்கிட்டு இருக்காரு அப்படின்னு ராஜேஸ்வரிக்கு ஒரு ஃபோன் போகுது. இங்கே கான்ஸ்டபிள் வந்து இன்ஸ்பெக்டர் சொல்லி, சார் நீங்கள் கிளம்புங்க போது உங்கள் பொண்ணு பார்க்க போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டுக்கா? ஓகே ஓகே நான் கிளம்புறேன். என்னாச்சு என் பொண்ணுக்கு? என் பொண்ணு என்னை பார்க்கணுன்னு சொன்னாலா? இல்லை சார், உங்கள் பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டலில் இருக்காங்களாம், அதனால் உங்களை பார்க்கறதுக்கு வர சொல்லியிருக்காங்க, அதனால் இன்ஸ்பெக்டரும் போகலான்னு சொல்லியிருக்காங்க சார், நீங்கள் உடனே கிளம்புங்க சார் அப்படின்னு சொல்லவும் விஜய் பயங்கரமாக அழுகிறாரு. என் பொண்ணுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே, பாவம் என் பொண்ணு தனியாக விட்டுட்டு நான் வந்திருக்கவே கூடாது, நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு விஜய் புலம்பிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. இங்கே பார்த்தா மல்லி அப்போ தான் ஜூஸ் வாங்கிட்டு வராங்க.
அதுக்குள்ளே விஜய் மல்லியை பார்த்துறாங்க. மல்லி மல்லி வெண்பாக்கு என்னாச்சு மல்லி? வெண்பாக்கு எப்படி இருக்கா? வெண்பாக்கு பரவாயில்லையா அப்படின்னு விஜய் பதட்டத்தோட கேட்குறாங்க. மல்லிக்கு ஒன்றுமே புரியல. என்ன விஜய் சொல்கிறீங்க? நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க? வெண்பாக்கு என்னாச்சு? வெண்பாக்கெலாம் ஒன்றும் ஆகலையே அப்படின்னு மல்லி சொல்ல, என்ன மல்லி சொல்கிற? வெண்பாக்கு அடிபட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தான் சொன்னாங்களே, இந்த ஹாஸ்பிட்டல் தான் சொன்னாங்க. நீ இங்கே தான் இருக்க, அப்போ நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு விஜய் கேட்க, மல்லி ஒன்று இல்லை விஜய் அது அப்படின்னு கூப்பிடும்போது டாடா அப்படின்னு சவுண்டு கேட்குது. பார்த்தா வெண்பா ஓடி வராங்க. விஜய் ஒன்று ஓடி போய் வெண்பா தூக்கி கட்டி பிடிச்சி முத்தெல்லாம் கொடுக்குறாரு. வெண்பா உனக்கு ஒன்றும் ஆகலையேம்மா அப்படின்னு சொல்லி விஜய் கட்டி பிடிச்சி பேசுகிறாங்க. எனக்கு ஒன்றும் இல்லை டாடா, உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே அப்படின்னு கேட்க, எனக்கு என்னம்மா நான் நல்லா தானே இருக்கேன். இல்லை டாடா உங்களுக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொன்னாங்களே. இல்லையேம்மா உனக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆச்சு சொல்லி என்ன வர சொன்னாங்க அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. ராஜு ஒன்று விஜய் எனக்கு தெரியும் விஜய், இவ தான் ஏதாவது பிளான் பண்ணி வர சொல்லியிருப்பா. இல்லைனா இவளுக்கு இங்கே என்ன வேலை? இவ தான் ஹாஸ்பிட்டலில் இருக்கா. உனக்கு பாப்பாவுக்கு அடிபட்டுன்னு சொல்லியிருக்கா, எங்கள்கிட்ட உனக்கு அடிபட்டுன்னு சொல்லியிருக்கா. எந்த அளவுக்கு மோசமானவள் இருக்கா பாரு இவ அப்படின்னு ராஜி அப்படியே விஜய்கிட்ட மல்லியை கோத்துறாங்க. மல்லி ஒன்று ஐயோ விஜய் நான் அப்படி சொல்லுவேனா விஜய்? நான் எப்படி அப்படி சொல்லுவேன்? சத்தியமா நான் எதுவும் பண்ணல விஜய் அப்படின்னு சொல்ல, விஜய் ஒரு பக்கம் கோவமாயிட்டு இருக்காரு. டக்குன்னு உள்ளேன்னு சவுண்டு கேட்குது. எல்லோரும் உள்ளே வாங்க அப்படின்னு. யாருன்னு பார்த்தா நம்ம அன்னப்பொண்ணி ஒன்று விஜய், ராஜி, வெண்பா, மல்லி எல்லாம் உள்ளே போகிறாங்க. என்ன புள்ள நீ பயந்துட்டியா? இங்கே பாருங்க மாப்பிள்ள, நான் தான் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி வெண்பாக்கு அடிபட்டு போச்சுன்னு உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு வர சொன்னேன். அதே மாதிரி ராஜிக்கு கால் பண்ணி உங்களுக்கு அடிபட்டுச்சுன்னு சொல்லி வெண்பாவை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சி சொன்னேன். எல்லாம் பண்ணது நான் தான் மாப்பிள்ள. ஏன் இப்படிலாம் பண்ணீங்க? உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்க, எனக்கு என்னாச்சா? இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்கள் மாப்பிள்ள, உங்களுக்கே எல்லாம் புரியும் அப்படின்னு சொல்லி அன்னப்பொண்ணி ஒரு வீடியோ காட்டுறாங்க. என்னென்னா அன்னப்பொண்ணி ரோட்டில் நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு காரை அன்னப்பொண்ணி இடிச்சு விட்டான். அன்னப்பொண்ணி கீழே மண்டியில் அடிபட்டு அப்படியே மயங்கிட்டாங்க. அதாவது மயங்கலை, அன்னப்பொண்ணி அப்போ கொஞ்சம் அரை மயக்கத்தில் இருந்தாங்க. அப்போது அந்த டிரைவர் என்ன பண்ணால் ராஜேஸ்வரி கால் பண்ணி, மேடம் நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த குண்டம்மாவை மோதிட்டேன், கீழே விழுந்து கிடக்காங்க, மண்டியில் அடிபட்டு ரத்தம் போயிட்டுருக்கு, இப்போ என்ன பண்ணுறது? அங்கே நான் வரேன் அப்படின்னு ராஜி ஸ்பாட்டுக்கு வராங்க. வந்து நம்ம பிக் பாட்டி அதாவது அன்னப்பொண்ணியை பார்க்குறாங்க. பார்த்துட்டு ரெண்டு பேரும் ஓரமானு இவளை என்ன பண்ணுற, நேராக அழைச்சிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேரு. அதுக்கு முன்னாடி இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் பெரியம்மா அடிபட்டு போயிட்டாங்க, உயிருக்கு ஆபத்தெல்லாம் மேலே உயிருக்கு போடிட்டு இருக்காங்க, நீங்கள் உடனே வந்தால் உங்கள் பெரியம்மாவை பார்க்கலாம் அப்படின்னு இந்த நம்பருக்கு நீ கால் பண்ணு. எதுக்கு மேடம் இந்த நம்பருக்கு கால் பண்ணணும்? டேய் இது எல்லாமே ஒரு பிளான் தான்டா. இவளை இடிக்க சொன்னதும் ஒரு பிளான் தான், அவளுக்கு கால் பண்ண சொல்கிறதும் பிளான் தான். இதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது, நீ இதை செய், மீதி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ராஜேஸ்வரி அவன்கிட்ட பேசினதை அழகாக நம்ம அன்னப்பொண்ணி முழிச்சிருந்ததுனால வீடியோ எடுத்துடுறாங்க. எடுத்ததுக்கப்புறம் தான் மயக்கத்துக்கு முன்னே நடிக்கிறாங்க. அதை அப்படியே காட்டுறாங்க. அதை பார்த்ததும் ராஜுக்கு சமாதிச்சு. மல்லி எதிர்பார்க்கவே இல்லை. விஜய் ஒன்னே அக்கா எதுக்குக்கா அப்படி பண்ண? எதுக்கு இவங்களை ஆக்சிடென்ட் பண்ண வச்ச? எதுக்கு மல்லிகை கால் பண்ணி வர சொன்னேன்? எல்லாத்தையுமே நீ தான்க்கா பண்ணியிருக்க, ஏன்க்கா அப்படி பண்ண அப்படின்னு கேட்க, இங்கே ராஜு திருத்தன்னு முடிக்கிறாங்க. உடனே அன்னப்பொண்ணி என்ன போல திருத்தன்னு முடிக்கிறாளாவ, இப்போ சொல்லு போல வீட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்ன உடனே மல்லி வீட்டில் நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ராஜு ஒன்று விஜய் அதெல்லாம் இல்லை விஜய் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லி சமாளிக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் வெண்பாவும் ஆமாண்டாடா நானும் கேட்டேன், அத்தை அப்படி தான் வீட்டில் பேசினாங்க அப்படின்னு சொல்ல, விஜய்க்கு அப்போ எல்லாம் ஒன்றும் தெரிஞ்சு போச்சு. அடைச்சி நான் போய் உன்னை கூட போந்த அக்காவாக நினச்சி உங்ககிட்ட நான் எவ்வளோ விஷயத்த சொல்லியிருப்பேன். ஆனால் நீனு என்னையே பழி வாங்கிறதுக்கு எனக்கே இம்பூட்டி போய் துரோகத்தை பண்ணியிருக்கியே, நீலாம் ஒரு அக்காவா? சே உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப அறிவுறுப்பாக இருக்குது. ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிடு, உன்னை போய் குடும்பத்தில் விட்டேன் பாரு. சொல்லப்போனால் நீ என்னைக்கு குடும்பத்துக்குள்ள வந்தியோ அன்னிலேருந்து என் குடும்பத்தில் நிம்மதியே இல்லை, டெய்லியும் பிரச்சனை தான். ஆனால் நானும் அக்காவாச்சேன்னு கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக போனேன். ஆனால் லாஸ்ட்டில் நீயே எனக்கு இவ்வளோ பேர் துரோகத்தை பண்ணணும்னு சொல்லி சத்தியமாக எதிர்பார்க்கல. ஒழுங்கு மரியாதையாக சொல்கிறேன், இந்த இடத்த விட்டு வெளியே போயிடு, இல்லைனா இருக்கிற கொலை வரைக்கும் நானும் கொண்டுட்டு ஜெயிலுக்கு போகவும் தங்க மாட்டேன் அப்படின்னு விஜய் ராஜேஸ்வரியை கண்டபடி திட்டி அங்கேருந்து அமுச்சிடுறாங்க.